கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று மூன்றாவது முறையாக விஜய் ஆஜரான நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் ஆஜராகி இருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவிடம் கேட்டு பெறலாம். ராஜீவ் வணக்கம். தற்போது டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், கரூர் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ வழக்கை விசாரித்து வருகிறது. அனைத்து கோணங்களிலுமே சிபிஐ தனது விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இதில் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து பல்வேறு வாக்குமூலங்களை பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் முன்னாள் அமைச்சரும் அதே போல கரூரை சேர்ந்த ஒருவரான செந்தில் பாலாஜி அவருக்கு நேரில் ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் அவர் ஆஜராகி இருக்கின்றார். அவரிடம் அந்த விசாரணையான என்பது 11 மணி அளவில் தொடங்கும் என அதிகாரிகள் தற்போது குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவர் ஏற்கனவே உள்ளே சென்று விட்டார். அதற்கான அந்த நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. இந்த விசாரணையை பொறுத்தவரை ஏற்கனவே பல தரப்பிடமிருந்து சிபிஐ அந்த வாக்குமூலங்களை பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் மூன்றாவது முறையாக விஜய் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய இதே அலுவலகத்தில் அவர் நேரில் ஆஜராகி தன்னுடைய அந்த வாக்குமூலத்தை தன்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதில்களை அளித்திருந்தார். எனவே இது போன்ற விசாரணையின் போது அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த பதில்களை பதிவு செய்து வரக்கூடிய சிபிஐ இன்றைய தினம் செந்தில் பாலாஜியிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த சம்பவம் தொடர்பாக அந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு செந்தில் பாலாஜி அங்கு நேரடியாக அந்த களத்திற்கு சென்றிருந்தார். அங்கு சென்ற பிறகு அங்கு என்னென்ன விஷயங்கள் இவர் மேற்கொண்டிருந்தார் போன்ற விஷயங்களும் தொடர்பாகவும் அதே போல அங்கு அந்த சிசிடிவி காட்சிகள் ஏற்கனவே இந்த சிபிஐ அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாகவும் அவரிடம் அந்த கேள்விகள் எழுப்பப்படும். அதே போல அரசு சார்பாக என்னென்ன அந்த நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது, அதே போல தாவக சார்பாக இது விஷயங்கள் முன்னனுமதி பெற்று அதனை விதிகளை மீறி அவர்கள் நடந்தார்கள் போன்ற பல்வேறு கேள்விகள் குறித்து கேள்விகள் இவரிடம் கேட்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் இந்த வீர சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என தாவக ஆரம்பத்திலிருந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான இதற்கு விளக்கம் அளிக்கும் விதமாக அவரிடம் பல்வேறு அந்த கேள்விகள் முன்வைக்கப்பட இருக்கின்றது. வழக்கினுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் செந்தில் பாலாஜியிடம் இந்த வழக்கு விசாரணையானது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கின்றது. அவர் உள்ளே இருக்கிறார். விக்னேஷ், ராஜீவ், இந்த வழக்குல பல்வேறு கோணங்கள்லையும் சிபிஐ விசாரணை நடத்துறத நம்மளால பார்க்க முடியுது. செந்தில் பாலாஜியிடம் எந்த மாதிரியான விசாரணைகள் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கு? செந்தில் பாலாஜி தரப்பு இந்த விசாரணைக்கு எப்படியெல்லாம் தயாராயிருக்கிறாங்க? ஏன்னா விஜய் தரப்பு அவர் மேல குற்றம் சாட்டுறாங்க. செந்தில் பாலாஜி தரப்போட எதிர்வினை என்ன? கட்டாயமாக விஜய் தாவைக்கா சார்பாக செந்தில் பாலாஜி மீது இந்த விவகாரத்தில் பல்வேறு அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில தான் அவரிடம் இந்த சிபிஐ விசாரணையானது தற்போது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்தவரை சிபிஐனுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம் என்றுதான் அவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். அதே போல அந்த சம்பவம் தொடர்பாக தாவைக்கா வைத்துள்ள இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அதாவது அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது போன்ற விஷயங்கள் ஏற்கனவே அவர்கள் பெறப்பட்ட அந்த வாக்குமூலங்களின் அடிப்படையிலும் அதே போல அவர்களுடைய அந்த புகார்களின் அடிப்படையிலும் அந்த ஒரு கேள்விகளாக அவர்கள் வரையறை செய்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு பதில்களை பெறும் விதமாக செந்தில் பாலாஜியிடம் அந்த கேள்விகள் இன்றைய தினம் கேட்கப்படும். குறிப்பாக அவர் தாவைக்கா சார்பாக ஏன் உங்கள் மீது அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள், அதற்கான காரணம் என்ன, அதே போல அரசு சார்பாக இது போன்ற பல்வேறு அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது, அதில் உங்களுடைய பங்கு என்ன போன்ற பல்வேறு விஷயங்களும், அதே போல அந்த சம்பவம் நிகழ்ந்த போது தண்ணீர் பாட்டில்கள் தூக்கி எறியப்பட்டதாகவும் அல்லது விநியோகிக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில அந்த தண்ணீர் பாட்டிலில் அவருடைய செந்தில் பாலாஜி உங்களுடைய அந்த முகமானது பதியப்பட்டிருந்தது. இது போன்ற விஷயங்களுக்கு இதற்கான காரணம் என்ன, அதே போல அந்த சம்பவம் நிகழ்ந்த பொழுது அந்த குறிப்பிட்ட அளவிலான அந்த ஆம்புலன்ஸ்கள் உடனடியாக அங்க வரவழைக்கப்பட்டிருந்தது. இது யார் அறிவிப்புன்னு தெரியல, அந்த விரைவாக அந்த ஆம்புலன்ஸ் அங்கு வரவழைக்கப்பட்டிருந்தது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடையை பெறும் விதமாக இன்றைய தினம் அந்த விசாரணையானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி தரப்பும் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு தருவதாக ஏற்கனவே உறுதியளித்திருந்த இந்த விசாரணையானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க. கரூர் துயரம் தொடர்பான விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜன்.